மிஷ்கின் சாரோட லாங் டைம் டிராவல் பண்ணியிருக்கீங்க அண்ட் லாங் டைம்லாம் இல்லைங்க. மிஷ்கின் சார் கிட்ட நான் பிசாசு 2ல போஸ்ட் ப்ரொடக்ஷனில் 9 மாதம் இருந்தேன். சித்திரம் பேஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5ஆவதுல பிளாக் ஷேட் மொட்டை கேரக்டர் வில்லனா. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். மிஷ்கின் சாரோட ஒர்க் பண்ணுறதுன்னா மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி. காலைல 10 மணிக்கு அங்கே போகணும். எப்போ விடுவார் அப்படின்னா ஒரு 12 மணி நைட்டு. ஆனால் என்னை மட்டும் காலைல 4:30 5:30 மணிக்கு தான் அனுப்புவார். டேய் எத்தனை மணிட்ட வந்து அப்படின்னு கேட்பார். சாப்பிடுவோம் ஒன்றா சாப்பிடுவோம். நான் ஒரு 10:40க்கு வந்தேன் சார் அப்படி சொன்னேன். சரி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சாப்பிடுவோம். அந்த 10 நிமிஷம் நான் லேட்டாக வந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு 1 மணி நேரம் சண்டைலாம் போட்டிருக்கேன். நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அது கேட்பார். அதுக்கப்புறம் வந்து ஒன்று செய்வார். 24 ஹவர்ஸும் வந்து அந்த பர்டிகுலர் கிராஃப்டுக்குள்ளவே இருப்பாங்க. அவரை தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பெட்டு ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும். நம்மளால் அது பண்ண முடியும். என்னோட விஷன் என்ன வந்தது, ஐ வாண்ட் டு சேவ் மை ப்ரொடியூசர். அவர் தான் ஆசான் ஜேபிகே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஆசான் யாருன்னா எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. ஸோ ஃபைனலி நவம்பர் 28 BP 180 அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இயக்குனர் அருண் தர்சன் அண்ட் நயனா சார் நம்ம கூட இருக்கிறாங்க. பிரதர், நீங்க வந்து மிஷ்கின் சார் கூட இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. ஒரு டெபியூ டைரக்டர் நீங்க உள்ள வரப்போ இந்த சில விஷயங்களை நான் வந்து அன்லேர்ன் பண்ணணும், இந்த சில விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த டேரக்டர் சீட்டில் இருந்தப்போ சில விஷயங்கள் இருந்திருக்கும்ல? மிஷ்கின் சாரோட நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் வந்து அந்த பர்டிகுலர் கிராஃப்டுக்குள்ளவே இருப்பாங்க. அவரை தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பெட்டு ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும். ஒரு 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 பொயட்ரி படித்தார்னா கூட இமிடியேட்டாக எல்லாரையும் கூப்பிட்டு மிஷ்கின் சாரோட ஒர்க் பண்ணுறதுன்னா மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி. காலைல 10 மணிக்கு அங்கே போகணும். எப்போ விடுவார் அப்படின்னா மற்றவங்களெலாம் கூட வந்து சீக்கிரம் விட்டுட்டாரு வீட்டுக்கு அப்படின்னா அது ஒரு 12 மணி நைட்டு 12 மணி. அது 12 மணிக்கு போயிடுவாங்க எல்லோரும் ஆல்மோஸ்ட். ஆனால் என்னை மட்டும் காலைல 4:30 5:30 மணிக்கு தான் அனுப்புவார். அனுப்பிச்சிட்டு இல்லை பேசிட்டு இருப்போம். அனுப்பிச்சிட்டு மறுநாள் காலையில் அவர் 11:30 12:30 மணிக்கு வெளியில் வந்துட்டு டேய் எத்தனை மணிட்ட வந்து அப்படின்னு கேட்பார். சாப்பிடுவோம் ஒன்றா சாப்பிடும் போது எத்தனை மணிக்கு வந்தேன் அப்படின்னு. நான் ஒரு 10:40க்கு வந்தேன் சார் அப்படி சொல்லி. நான் எப்போவுமே வந்து உண்மையை தவிர எதுவுமே சொல்ல மாட்டேன். 10:40க்கு வந்தேன் சார் அப்படி சொல்லுவேன். சரி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்க லைப்ரரி ரூம் போன பிறகு அந்த 10 நிமிஷம் நான் லேட்டாக வந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு 1 மணி நேரம் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி அப்படி வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி ஒன்று நடக்கும் சார் அங்கே எப்போவுமே. அங்கே ஸ்ரீகாந்த் சார்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவரோட மேனேஜர். அவர் சொல்லுவார், டே ஜேபி இன்றைக்கும் 10:35 தானே வந்தேன், ஏன்டா இப்படி இருக்க, 10:30 தான் சொல்லிட்டு போயேன்டா அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா அப்படி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ என்னை பின் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் என்னை ஒவ்வொருத்தரையும் ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பார் அவ்வளோதான். ஸோ அவர்கிட்ட நான் கற்றுக்கிறது 24/7 இந்த ஸ்கிரிப்டுன்னா அந்த ஸ்கிரிப்டோடவே எப்படி நம்ம ஜேர்னி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அவர் வந்து 24 ஹவர்ஸ் புக்ஸ் படிப்பாங்க. நம்மளால் அது பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அவர்கிட்டருந்து ஒரு புக்கு மட்டும் வாங்கி அவர் படிக்கிறப்போ டேவிட் மேமட்டை லெஃப்ட்லேயும் இந்த சைடில் டக்கேஷா கிட்டானோ வயலன் காப்பை ரைட்லேயும் வச்சுட்டு என் ஜேர்னி நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் பிரதர், ஃபைனலி நீங்கள் மிஷ்கின் சாரோட லாங் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் லாங் டைம்லாம் இல்லைங்க. நான் வந்து அவரோட சித்திரம் பேஸ்டடி 5ஆவது பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் மிஷ்கின் சாரோட என்ன சொல்கிறது ஒரு டோட்டலாக அவர் தான் ஆசான் ஜேபிகே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஆசான் யாருன்னா இந்த படம் இப்போ 28th ரிலீஸ் ஆகுதா, 27th வரைக்கும் ஒரு படம் வருது இல்லை, எல்லா டைரக்டரும் என்னோட ஆசான். ஓகே, அதில் மாற்று கருத்தே கிடையாது. மிஷ்கின் சார்கிட்ட நான் பிசாசு 2ல போஸ்ட் ப்ரொடக்ஷனில் 9 மாதம் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஷூட் அது பண்ணி சித்திரம் பேஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5ஆவதுல அந்த பிளாக் ஷேட் மொட்டை கேரக்டர் வில்லனாக நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பட் ஆனால் எனக்கு இந்த 14 இயர்ஸாக அவரை தெரியும். ஒரு அங்கேருந்து வந்து இங்கே டைரக்ஷனில் என்னோட விஷன் என்ன வந்ததுன்னா ஐ வாண்ட் டு சேவ் மை ப்ரொடியூசர். அவ்வளோதான். ப்ரொடியூசருக்கு எவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது, ஓகே
இந்த படம் பண்ணி தருவேன், என்ன ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு என்ன நரேஷன் கொடுத்தனோ அதை நான் பண்ணி தருவேன் 100%. நடுவில் எனக்கு எங்கள் அண்ணன் இல்லை, டேனியல் அண்ணன் இல்லை அப்படின்றது பெரிய இழப்பு. 28th ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது நீங்கள் அவர் இல்லைன்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, வருத்தமும் பட மாட்டீங்க. கடைசி படம் டேனியல் அண்ணனை ஜேபி இப்படி யூஸ் பண்ணியிருக்கு, அது இருக்கும். ஏன் இவ்வளோ வந்து ப்ரௌடாகவும் நான் ஹெட்வேடாலாம் சொல்ல சார், அவரோட த பெஸ்ட் ஃபிலிம் ஆகும். அவர் கூட நீங்க இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க டேனியல் சார்? ஐயோ நிறைய சண்டைலாம் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு டேவே சண்டை நடக்கும் எனக்கும் அவருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நான் இந்த கதை மூலமாக தான் எனக்கும் அவருக்கு தெரியும். சண்டைன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஒரு விஷன் வச்சுருப்பேன், அது கேட்பார், இப்படியா இப்படியா அப்படின்னு டிசைன் பண்ணுவார் அவர். இல்லைன்னா அப்படி இல்லை, இது அர்னால்டு, இவன் இப்படி தான் அப்படின்னு. சரி சார் கொஞ்சம் டைம் கொடு அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ஒன்று செய்வார். அது எப்படின்னா, நான் ஒரு விஷன் யோசித்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 1000 times +ல வேற ஒரு வேர்ஷனில் பண்ணுவார். பண்ணிட்டு ஓகேவா அப்படின்னுவார். அப்படியே கிளாப்ஸ் தான். அதுவும் எங்கள் அருள்தாஸ் அண்ணனும் டேனியல் அண்ணனும் நீங்கள் பாருங்கள், காம்பினேஷன் ஷாட்ஸு தெரிக்கும் தியேட்டர். டேனியல் அண்ணனை பற்றி ஃபுல்லாக பேசுவீங்க, தானியா மேடமோட கிளைமேக்ஸ் ரியாக்ஷன் ஃபுல்லாக பேசுவீங்க. ரெடி அப்படி சொல்லிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் எங்கள் ஆள் வந்து அவருடைய ஒரு அருள்தாஸ் அண்ணனை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு டேனியல் அண்ணன் சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆயிருக்கு, எனக்கு தெரியும். ஸ்லிப் ஆகிட்டு ஜேபி ஒன் மோர் போலாமா ஜேபி அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் சுசீந்திரன் சார் உங்களை ஆக்டர் ஐடென்டிஃபை பண்ணாரு, நீங்களும் பாலா சார் ஊர்ல இருந்தே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவர் உங்ககிட்ட அந்த ஆக்டரை இன்னைக்கு அது பார்த்துருக்காரா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அண்ணன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவர் தான் எனக்கு சினிமா கூட்டி வந்தது ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு. நான் நடிச்ச எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரிலீஸ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் போகிறேன், என்னோட அடிச்சுட்டேன்னாரு. இல்லை சொல்லி நம்மளே பண்ணி வச்சுக்கலாமான்னு சொன்னார் அவர். சொல்லி நம்மளே பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கே தெரியாது, திடீர்னு சுற்றி கூப்பிட்டாப்புல பண்ண நடித்தேன், அப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் டேனியல் பாலாஜி, அவரும் அவரை பற்றி பேசணும்னா அதான் எப்படின்னா, டேனியல் பாலாஜியை பற்றி கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே தெரியும். வெரி குட் பெர்ஃபார்மர். ஏன்னா அவர் வந்து நிறைய படங்களில் பார்த்துருப்போம், காக்கா காக்காவாகட்டும், அதே மாதிரி வந்து கமல் சாரோட வேட்டையாடு விளையாடாகட்டும், அவர் கேரக்டர் வந்து அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். பார்க்குற ஆடியன்ஸுக்கு நம்மளுக்கு பயங்கர த்ரில்லிங்காகவும் கோபமாகவும் வரும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். இந்த படம் வந்து அவர் தான் லீடு. இந்த படத்தில் ஒரு கதை நாயகனாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னென்னா, எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுமே ஒரு பெரிய ஒரு அடுத்த ஸ்டெப் போகணும் ஒரு ஆசை இருக்கும்ல. ஒரு கதை நாயகனாக அடிக்கணும், நம்மளும் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோவாகணும், அப்படி ஒரு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த படம் அவருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு அவர் இல்லை. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார், ஒரு லீட் ரோலாக ஹீரோவாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த இது வந்து நம்மளும் மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் வந்து நல்ல கதைகள் கேட்டிருப்பார், நல்ல கேரக்டர்ஸ் கேட்டிருப்பார், நல்ல டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஃபிலிமில் நடிச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளும் மிஸ் பண்ணுறோம். அவர் ரொம்ப என்னென்னா, இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி இறந்துட்டார். ஸோ அது ரொம்ப பெரிய வருத்தமான விஷயம் அந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக ஒரு மேலேருந்து இந்த டீம் ஆசீர்வாதம் நான் வந்து நம்புகிறேன். ஆனால் நீங்கள் சினிமாட்டோகிராஃபர் டர்ன் ஆக்டர், இன்னைக்கு நிறைய பேர் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. அது வந்து இயற்கையாகவே நடந்தது. இப்போ ராஜீவ் மேனன் சாராக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இளவரசர் சார், நட்டி, எல்லாருமே வந்து சினிமாட்டோகிராஃபர் டர்ன் ஆக்டர்ஸாக இருக்கிறீங்க. அது வந்து அந்த ஆசை உள்ள இருந்து முன்னாடி இருக்குமா, இல்லை அது எதிர்ச்சியாக நடக்கிறதா? ஆசை இருக்குமான்றது தெரியாது, பட் இது வந்து ரொம்ப யதார்த்தமாக நடக்கிற விஷயம்தான். சில டைரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து வேறையாக தெரியும், ஒரு விஷயம் நல்லா இருக்குமே. இப்போ நம்ம நார்மலாக டைரக்டர்ஸ் வந்து எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பார்க்குற ஒரு வேறு மாதிரி ஒரு பார்வையாக இருக்கும். ஒரு சில இயக்குனர் ஒருத்தர் வந்து வேறு மாதிரி பார்த்துருவாங்க, நடிக்க வைக்கலாமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்மளாம் ஆர்டிஸ்ட் ஆனோம். அது மாதிரி சுசீந்திரன் என்னை பார்த்த பார்வை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு ஆத்மட்ராஸ் டான் கேரக்டர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி தான். நீங்கள் அந்த சினிமாட்டோகிராஃபர் வட்டத்தில் இருக்கிறப்ப நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ ஆக்டர்ஸாக இருப்பாங்கல்ல, நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்ப இவங்களை இன்னைக்கு நடிகராக பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்போ அதை யோசிக்க முடிஞ்சுதா? சினிமாட்டோகிராஃபராக இருந்து ஆக்டர் ஆனவங்க யாருமே வந்து எப்படி சொல்கிறது, சொதப்புறாண்டாலும் இல்லை, எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் விடுதலையில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனன் சார்லாம் அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். இலவசனா சொல்லவே வேணாம், அவர் எல்லா படத்துலையுமே கலக்கிறார். ஏன்னா அப்பாவா அண்ணனா எல்லா கேரக்டரை டைப் ஆஃப் கேரக்டரும் பண்ணுறாரு. நட்டியனே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஜிலே ஒன்றா அடித்தோம். அவ்வளோ ஒரு நல்ல ஆக்டர் அவர்.
கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த இண்டஸ்ட்ரி லைக் சினிமாட்டோகிராஃபர்லேருந்து ஆக்டராக அப்படியே ஒரு பெரிய ஜேர்னி. ஒவ்வொரு படங்களும் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். புதிய புதிய இயக்குனர்கள் புது டீமோட ஒர்க் பண்ணுறீங்க. பிபி 180 உங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது? என்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது? எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அறிமுகம் கிடையாது. இந்த படத்துக்காக நான் நடிக்கணும்னு கேட்டு வந்தப்போ தான் எனக்கு பழக்கமானார். ஸ்கிரிப்ட் சொன்னார், நல்ல ஒரு பக்கா நரேஷனு. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் இருந்துச்சு. ஒரு மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர் படம். அதில் ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஸோ கதை சொல்கிறப்பே ஒரு பரபரன்னு இருந்துச்சு. என்னோட கேரக்டர் வந்து ஒரு எம்எல்ஏ கேரக்டர் தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப்பாக இருக்க ஒரு கேரக்டர். ஸோ த்ரூ அவுட்டாக ஒரு ஹீரோ கூட இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோ இல்லாத போர்ஷனுமே நிறையா இருக்கும். ஸோ சீன்ஸ் நிறையா, கேரக்டரும் ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்துச்சு கேட்குறப்போ. அவ்வளோ செட்டப் வச்சுக்கிட்டு ஆனால் பரபரப்பாக புக் பண்ணி ஒரு 38 டேஸில் படத்தை முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஸோ இப்போ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படங்களை வந்து விரும்புகிறாங்க. இப்போ மகாராஜா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான படங்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து வில்லன் மாதிரியான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஷேட் பண்ணியிருக்கீங்க, காமெடி ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எது ரொம்ப சேலஞ்சிங்? உங்களுக்கு ரொம்ப எந்த மாதிரி ரோல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்குன்றதை காட்டலாம். எப்பயுமே ஒரு பொதுவாக வந்து ஆடியன்ஸ் பிடிச்ச எப்படின்னா ஹியூமர் பேஸ்டு நெகட்டிவ் கேரக்டர் இருக்குல்ல, அது எப்பயுமே நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். இப்போ எப்படி சொல்கிறது, சூதுகம் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும் படத்தில். ஆனால் டோட்டலாக ஹியூமர் கேரக்டர் மாதிரி இருக்கும். ரசிப்பாங்க தேட்டில். என்னன்னா பயங்கரமாக ரசிக்கிறாங்கன்னு தோணும். மகாராஜா பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஃபுல்லாக ஹியூமராகவே போகும். ஆனால் ஒரு சீன் வந்து சீரியஸான மூடு அது, ஆனால் ஹியூமராகவே போகும். ஸோ அந்த மாதிரி அதுதான் உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் டக்குன்னு பிடிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ சினிமாவில் வந்து முக்கியமாக நிறைய நபர்கள் வந்து மதுரை சார்ந்த பீப்புளாகவே இருக்கிறாங்க. அது வந்து எப்படி அந்த ஊர்ல இருந்து வரனாலே அந்த சினிமா அப்படின்றது வந்துருதா, இல்லை அந்த அந்த மண்ணோட ஒரு ஃப்ளேவரா? மதுரை வந்து எப்படின்னா ஒரு கலைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய. நான் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா பட்டிமன்றங்கள் போய் பார்ப்பேன். அதே மாதிரி டான்ஸ் ட்ரூப் நிறையா இருந்துச்சு மதுரையில். நிறைய கலைக்குழுக்கள் இருந்தாங்க, நாடக குழுக்கள். இன்றைக்கு வரைக்குமே நான் இங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல பார்க்கலாம், நிறைய நாடக குழுக்கள் அதோடைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ரீல்ஸில் வரும், யூடியூப்பில் வரும். ஸோ கலைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ஊர் தான் அந்த ஊர். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு மதுரையில் இருக்கப்போ, நம்மளும் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்தோம். நம்ம ஒரு வீடியோகிராஃபராக இருந்தோம், ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தோம் வெட்டிங்க்கு. ஸோ அடுத்த கட்டம் என்ன, இதுக்குள்ளே வளர முடியாதுல்ல. ஸோ நம்ம அடுத்த கட்டம் சினிமா தான். அப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபர், கல்யாண கவரேஜ், காது குத்து, கல்யாணம் எல்லாம் இது வரைக்கும் எடுத்தாச்சு. கரும்பு வரைக்கும் எடுத்துட்டு நம்ம எல்லா பக்கம் சட்டம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னவா இருக்குது, ஓகே ரைட், நம்ம கேமராவில் இதுலேயே இருந்தோம்னா நம்ம மதுரையில் ஓட்ட வேண்டியதான், வண்டி ஓட்ட வேண்டியதான். ஸோ நம்ம அடுத்து ஷிஃப்ட் ஆகணும். ஒரு சினிமாவில் போய் கேமரா ஆகலாம் அப்படின்னு ஆசைப்படுறப்ப பாலாண்ணன்ட்ட கேட்டு இங்கே வந்து சினிமா சேர்ந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் என்னை சேர்ந்து பாலாண்ணன். இப்போ நான் 4 பேர் சேர்த்து விடுவேன். இப்படி செயின் லிங்க் மாதிரி செயின் மார்க்கெட்டிங் மாதிரி தான் அது. அதாவது நிறைய பேர் மதுரையில் நிறைய பேர் இருப்பாங்க. நயனா, நீங்கள் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் பீங் ஆக்ட்ரஸ் டெஃபினட்டாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து தேட்டர்லாம் போயிட்டு இருந்தீங்க, கூத்துப்பட்டறையெல்லாம் போயிட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு தான் நீங்கள் ஆக்டிங்குள்ளே வந்தீங்க. ஸோ அந்த கூத்துப்பட்டறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அண்ட் அங்கே நீங்கள் கற்றுக்கிட்டது இங்கே உங்களுக்கு என்னென்ன பயனுள்ள விஷயங்களாக இருக்குது? கூத்துப்பட்டறையில் வந்து நிறைய இமோஷன்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதே வந்து செட்டில் வரும்போது அந்த இமோஷனை கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாக கூத்துப்பட்டறை எனக்கு இருந்தது. ஸோ யா, ஒரு டெபியூவாக இயக்குனராக உள்ளே வரப்போ கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கும். ஒரு படம் அப்படின்றப்ப நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. ஏன் பிபி 180 உங்களோட முதல் படமாக இருக்குது, என்ன காரணம்? ஒரு உமன் சென்ட்ரிக் படம் தான் ஃபஸ்ட் ஃபிலிமாக பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன், போலீஸ் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு. அந்த ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் டன். பட் ஆனால் ப்ரொடியூசர் ஃபைனலாக வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஆஃபர் வந்தது, லீடிங் உமன் ஆக்ட்ரஸ் மூலமாக. சரி, அவங்களுக்காக எழுதின ஸ்கிரிப்ட் தான் அது. ஃபைனலாக அவங்களுக்கும் கால் ஷேப் ப்ராப்ளம்தால கோ வித் தானியா. ஸோ நயனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் பிபி 180 முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இந்த கேரக்டரை பண்ணும்போது. சாரோ, ஜேபி சாரோ ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் செட்டில். ரொம்ப பொறுமையாக டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அருள் சார் இருக்காங்க,
டேனியல் பாலாஜி, பாக்யராஜ் சார். ஸோ எங்ககிட்ட நல்லா நிறைய விஷயம் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே ஓகே கிரேட் சூப்பர். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நிறைய முக்கியமான ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு டெபியூ டேரக்டர் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்தது, லைக் இப்போ பாக்யராஜ் சார் இருக்கட்டும், அருள்தாஸ் சார் இருக்கட்டும், டேனியல் பாலாஜி சார், ஸோ நிறைய முக்கியமான நபர்கள் இந்த படத்தில் வந்து இருக்கிறப்போ அஸ் அ டேரக்டர் உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ண முடிஞ்சதா, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததா? ப்ரெஷர்னா சார் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் சார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட என்ன நரேட் பண்ண பிறகு நான் ப்ரொடியூசர் கிட்ட என்ன பட்ஜெட்னு எனக்கு கேட்குறாரு. நான் என்ன சொன்னேன்னா, ஐயா உங்ககிட்ட கடன் வாங்காமல் எவ்வளோ காசு இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். என்ன காசு இருக்கோ அந்த பட்ஜெட்டில் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 40 days பிளான் பண்ணிட்டு 30 days ஷூட் பண்ணோம் அந்த படம். அதே மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நான் வந்து இப்போது அருள்தாசன் தான் வேணும், பாக்யராஜ் சார் தான் வேணும், தானியா மேடம் தான் வேணும் அப்படிலாம் நான் டிசைனே பண்ணல சார். ஸ்கிரிப்டு எழுதியாச்சு, அந்த கேரக்டர்ஸ் வந்து அதான் உள்வாங்கிடுச்சு. போய் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணதும் நான் தானே அந்த கேரக்டர் நான் ஒரு கேட்டேன் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் டேட் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் அருள்தாசன் வந்து பாக்யராஜ் சார்லாம் வந்து அந்த ஸ்கிரிப்டை எழுதும் போதே அந்த ஸ்கிரிப்ட் சொல்லுது பாக்யராஜ் சார் தான் இதுக்கு ஆப்டாக இருப்பாங்க. தமிழ் சார் வந்து தானாக்காரன் பண்ணிட்டு பெரிய ஹிட்டு, அவர் பெரிய டைரக்டர், வெற்றி சாரோட இருக்கிறார். அவர் தமிழ் சார் கிட்ட போனேன், என்ன ஜெப்பி அப்படின்னா, அண்ணா ஒரு கதை நரேட் பண்ணுறது சார் கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி முடித்த பிறகு எத்தனை நாள் டேட் வேணும்னு கேட்டேன். இப்போது இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின்லாம் கிடையாது சார், எல்லா கேரக்டர்ஸும் சார். ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க, இதில் யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே, அப்பா போய் கேட்டால் எனக்கு என் புள்ள தான் முக்கியம் சொல்லுவேன், கரெக்டுங்களா? பிள்ளையை போய் கேட்டால் எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம், எங்கள் அம்மா தான் முக்கியம் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் சார் எல்லா கேரக்டர்ஸும் ஈவனாக ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் நடித்தவங்க நடிகர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க டேரக்டர்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. ஷோர் சார். சார் அண்ணன், இப்போ அண்ணன் வந்து இப்போது பெரிய சினிமாவோட இருக்காங்க, ஆனால் அவரு ஒரு பெரிய டைரக்டர் எனக்கு தெரியும். இந்த படம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, டோட்டல் ரா ஃபுட்டேஜ் நான் எடுத்து ரஃப் கட் பண்ணது 2 hours 20 minutes தான். ஓகே, கரெக்டாக அவ்வளோதான். இப்போ படம் இப்போது நீங்கள் பார்க்க போகிறது 2 hours 8 minutes. ஓகே, இவ்வளோதான். 30 days என்ன பிளான் பண்ணணும், ரைட்டிங்கில் என்ன பிளான் பண்ணணும் அதை மட்டும் எடுத்துகிட்டு போதும், என்ன ஃபார்ட்டிஸ். பட் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த அந்த ஜேர்னின்றது என்னால் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணாலும் சித்திரை பேசுறதுலேருந்து ஒரு டேரக்டர் ஆகணுன்ற அந்த கனவு தான், அந்த கனவு இப்போ 2025 November 28 நடக்குதுன்றப்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். BP 180 கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்க போது மக்கள் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி டேனியல் பாலாஜியை வந்து மக்கள் வந்து பெரிய லெவலில் ரிமெம்பர் பண்ண உலகமே கொண்டாட போகிறாங்க சார். அவ்வளோதான் சார். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் December 5 முதல் உலகமெங்கும்.